கிச்சன் ரூமில் மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு நான் 1/2 kg மட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மட்டன் கொஞ்சமாக தண்ணி விட்டதும் இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மட்டனை ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு, மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இப்போது மட்டன் சுக்காக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கிறேன், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 6-7 காய்ந்த மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதில் ஓரளவு ரோஸ்ட் ஆனதும் கடைசியாக இதில் நான் பட்டை கிராம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துச்சு. இப்போது ஒரு இரும்பு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நாம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருப்போம். இதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த மட்டனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோடையே 1 ஸ்பூன் ஜீரகத்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா கிளறி விட்டு தண்ணி சுண்டுற வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி. இதை மூடி வச்சு வேக வைக்கிறேன். நம்ம இப்போது இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நம்ம மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே மல்லி இலையை தூவி சர்வ் பண்ணிடலாம். மட்டன் சுக்கா பிரியாணி சாதத்துக்கெல்லாம் ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.